இப்போ வந்து யூஎஸில் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து இப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம பார்க்கும்போது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஜிந்தால் ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ இந்த மாதிரி பெரிய பெரிய குரூப்ஸ் ஒரு எடுத்தோம்னா அந்த பெரிய பெரிய குரூப்ஸ் மாதிரி யூஎஸில் பெரிய பெரிய குரூப்ஸ் இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில். எல்லா கம்பெனிக்கும் ஒரு நேமில் இருக்கும் இல்லையா. ஸோ அதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து பயங்கரமாக குறைஞ்சிருச்சு இவர் டேரிஃப் இம்பேக்ட் கொடுத்ததால். வெல்த் மேனேஜ்மெண்ட் செக்டரில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து நிப்பான் இந்தியா லைஃப் அசெட் மேனேஜ்மெண்ட். ஃபேஸ் வேல்யூ 10 rupees, current price 551, 2025 that is இப்போ current year low வந்து 456, high 816, current market price 551, capital 633 crore, reserves 3434 crore, operating profit margin 60% to 68%. இதெல்லாம் வந்து பியூட்டிஃபுல் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ். அண்ட் நெட் ப்ராஃபிட் வந்து 1331 crore. கன்சிஸ்டண்ட்டாக ஆன் இயர் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்குது. எண்டுரன்ஸ் டெக்னாலஜிஸை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஃபேஸ் வேல்யூ 10 rupees, கரண்ட் வேல்யூ 1860, 2025 இயர் லோ 1556, ஹை 3061, கேபிட்டல் 141 crore, ரிசர்வ்ஸ் 5168 crore, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 12% to 13%, நெட் ப்ராஃபிட் 801 crore. இதுவுமே கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். வணக்கம், நான் கண்ணன் பேசுகிறேன். லாஸ்ட் வீக் மார்க்கெட்டில் பெரிய ரிலீஃப் கிடச்சிருக்கு நமக்கு எல்லாருக்குமே. ஆல் வேர்ல்டு மார்க்கெட்டுக்கு பெரிய ரிலீஃப் கிடச்சிருக்கு எக்ஸப்ட் சைனீஸ் மார்க்கெட். டொனால்ட் ட்ரம்ப் வந்து டேரிஃபை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு 90 days வந்து பாஸ் பண்ணி வச்சுருக்கிறது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் த வேர்ல்டு மார்க்கெட்ஸ் எல்லாத்துக்குமே சொல்லலாம். ஸோ வேர்ல்டு இண்டைசஸ் எல்லாமே வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு எக்ஸப்ட் சைனீஸ் மார்க்கெட். இந்த 90 days பாஸ் பண்ணியிருக்கிறதால நமக்கு ப்ரீவியஸாக இருந்த ஃபியர் அண்டு ஒரு அன்சர்டனிட்டி இது எல்லாமே வந்து குறைஞ்சிருக்கு மார்க்கெட்டில். ஸோ இன்வெஸ்டார் மத்தியில் வந்து நடுவில் ரொம்ப பயம் இருந்தது. பிகாஸ் ஆஃப் த டேரிஃப் இஷ்யூஸ் வந்து என்னென்ன மாதிரியெல்லாம் இம்பேக்ட் பண்ணும் அப்படின்றது வந்து பெரிய இஷ்யூஸ் போயிட்டு இருந்ததால் ஹியூஜ் வாலட்டிலிட்டி இண்டைசஸில் இருந்துகிட்டு இருந்தது. ஸோ அது எல்லாமே கொஞ்சம் வந்து ஸ்டேபிள் ஆன மாதிரி இப்போது பாசிட்டிவாக இருக்குது. அதுக்கு காரணம் வந்து இந்த டேரிஃபை வந்து பாஸ் பண்ணி வச்சுருக்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன். இந்த பாஸ் பண்ணி வச்சுருக்கிறதால மார்க்கெட்ஸில் வந்து கொஞ்சம் இன்வெஸ்டர்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெட்டர் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஓவராலாக 90 days பிறகு இவர் வந்து இந்த டேரிஃபை திரும்பவும் பண்ணும்போது ஆக்டிவ்க்கு கொண்டு வரும்போது எந்த மாதிரி இம்பேக்ட் இருக்குன்றது நம்ம ஆல்ரெடி நம்ம மண்டே டியூஸ்டேயில் பார்த்ததே நமக்கு வந்து அது கரெக்டாக நம்ம புரிஞ்சிருக்கும். பிகாஸ் வேர்ல்டு இன்க்ளூடிங் டவ் ஜோன்ஸ் எல்லாமே வந்து டேரிஃபை வந்து ஆக்டிவ் பண்ணதுக்கப்புறம் நிறையவே கீழே விழுந்துட்டு அது ஒரு ரூமர் மாதிரி முதல்ல வந்தது. பாஸ் பண்ண போகிறதா ஒரு ரூமர் வந்த மாதிரி வந்ததால் மறுபடியும் கடகடன்னு மேலே போச்சு. கீழே விழுந்த மார்க்கெட் மறுபடியும் மேலே போச்சு. அண்ட் அகெயின் வந்து இல்லை அது ரூமர்னு சொன்னதால் மறுபடியும் வந்து ஃப்ளாட்டாக வந்து முடிஞ்சிட்டு மார்க்கெட் நெகட்டிவில் வந்துருச்சு. நம்ம மார்க்கெட்டும் அதே மாதிரி தான் வந்து ஹியூஜ் வாலட்டிலிட்டி இருந்தது. இதை வந்து ட்ரம்ப் வந்து கன்ஃபார்ம் பண்ணோன்னே 90 days வந்து பாஸ்ன்ற இன்ஃபர்மேஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணோன்னே கொஞ்சம் வேர்ல்டு இண்டைசஸில் கொஞ்சம் பையிங் இருந்து கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதில் மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா இப்போது வந்து யூஎஸில் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து இப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம பார்க்கும்போது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஜிந்தால் ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ இந்த மாதிரி பெரிய பெரிய குரூப்ஸ் ஒரு எடுத்தோன்னா அந்த பெரிய பெரிய குரூப்ஸ் மாதிரி யூஎஸில் பெரிய பெரிய குரூப்ஸ் இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில். எல்லா கம்பெனிக்கும் ஒரு நேமில் இருக்கும் இல்லையா. ஸோ அதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து பயங்கரமாக குறைஞ்சிருச்சு இவர் டேரிஃப் இம்பேக்ட் கொடுத்ததால். இது மாதிரி போனால் அங்கே டெஃபினட்டாக வந்து இன்ஃப்ளேஷன் வந்து கண்ணாபின்னான்னு ஏறிடும்ன்ற ஒரு தாட் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபினான்சியல் அட்வைசர்ஸ் எல்லாருமே அவங்களுக்குள்ளே இருந்த பயம் வந்து அதுதான் வந்து இந்த டேரிஃப் பாஸை வந்து கொண்டு வந்திருக்கு. பிகாஸ் ஆஃப் த யூஎஸ் இன்ஃப்ளேஷன் வந்து சடனாக வந்து பெருசாக ஹைக் ஆகிடும் அண்டு எல்லா பொருளோட விலையும் இன்க்ரீஸ் ஆகிடும். அட் த சேம் டைம் அவங்களுக்கு வாங்கும் திறனும் வந்து குறைஞ்சிரும். இது எல்லாமே கன்க்ளூட் பண்ணி தான் வந்து இந்த பாஸை கொண்டு வந்திருக்காங்கன்றது என்னோட ஒரு கருத்து. ஸோ அதை அவங்களோட ஷேர் பண்ணுறேன். லாஸ்ட் வீக் அதே மாதிரி நம்ம ஆர்பிஐ ரெப்போ ரேட் வந்து 25 bps வந்து கட் பண்ணியிருக்காங்க. அது வந்து பேங்கிங்க்கு வந்து
கட் பண்ணியிருக்கிறது எஃப்டிக்கு மட்டும், எஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் நெகட்டிவ். அட் த சேம் டைம் லெண்டர்ஸ், பேங்க்லேருந்து லெண்டிங் கொடுக்குறவங்களுக்கும் லெண்ட் வாங்குறவங்க, அதாவது கடன் வாங்குறவங்களுக்கும் வந்து இது வந்து குறையிறதுன்றதால அவங்க வந்து அடிஷ்னலாக கடனை வாங்குறதுக்கு யோசனை பண்ணுவாங்க. ஸோ பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த 25 பிபிஎஸ் கம்மியானது மெயினாக வந்து யாரெல்லாம் கடன் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு சின்ன ரிலீஃப். இப்போது ஹவுசிங் லோனில் இருக்கவங்களுக்கு சின்ன ரிலீஃப்ன்றதால எந்தெந்த செக்டர்லாம் அதில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுன்றதையும் நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நிஃப்டி போன வாரம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, லாஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப நல்லாவே பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி க்ளோஸ் ஆனது பார்த்திங்கன்னா 22,828க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் நம்ம வந்து 22,400 வந்து ஒரு சப்போர்ட், அந்த சப்போர்ட்லேருந்து தான் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிருக்கு. ஸோ 22,800க்கு முடிஞ்சிருக்கிற மார்க்கெட் ரெசிஸ்டன்சஸ் வந்து 22,900 to 23,000 ஃபர்ஸ்ட் லெவல், அதுக்கப்புறம் 23,300 வந்து செகண்ட் லெவல். இந்த மாதிரி வந்து அப்பர் சைடில் வந்து மூவ் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். அண்ட் இப்போ 22,900 அண்ட் 23,000க்கு போனதுக்கப்புறம் மறுபடியும் கன்சாலிடேஷனில் வந்தால் 22,400 to 23,000க்குள்ளவே இருக்கிறது வந்து பெட்டர் கன்சாலிடேஷன். 22,900 23,000க்கு மேலே மார்க்கெட் போகும்போது 23,300க்கு போகிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. மார்க்கெட்டில் இப்போ ஒரு பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இருக்கிறதால ஒரு நல்ல மொமெண்டம் எதிர்பார்க்குறது எல்லோரோட எதிர்பார்ப்பும் அதில் தான் இருக்குது. அண்ட் 22,400 எப்போவுமே காஷியஸ். ஏன்னா இப்போது இருக்கிற அன்சர்டனிட்டிக்கு எனி நெகட்டிவ் நியூஸ் மறுபடியும் மார்க்கெட்டில் ஏதாவது ஹிட் ஆகும் பட்சத்தில், பிகாஸ் இப்போ வந்து சைனா அண்ட் யூஎஸ் வந்து கிட்டத்தட்ட ட்ரேட் வார் மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா அவங்களும் இன்க்ரீஸ் பண்ணால் நாங்களும் இன்க்ரீஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ அது எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்தாச்சு. ஸோ ஸ்பெசிஃபிக்காக சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த அன்சர்டனிட்டி இருக்கிறதால மறுபடியும் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் ஹிட் ஆகிட்டு 22,400க்கு கீழே மார்க்கெட் போகும் பட்சத்தில் கொஞ்சம் வீக் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். அதர்வைஸ் மார்க்கெட் 23,000 மேலே க்ளோஸ் ஆகும்போது 23,300க்கு சான்சஸ் இருக்கும். இது சார்ட்லேயே வந்து நான் வந்து போட்டிருக்கேன். அதை வந்து நீங்கள் வியூ பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கும்போது அது ஈஸியாக நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். இப்போது நம்ம வந்து இந்த மார்க்கெட் மொமெண்டமில் எந்தெந்த செக்டார்லாம் பாசிட்டிவாக இருக்குது, அந்தந்த செக்டாரில் இருக்கிற ஒரு நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கவுண்டர்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வந்து பியூர்லி இட்ஸ் நாட் அ ரெக்கமெண்டேஷன். ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட். இது எல்லாமே வந்து ஒரு ஃபண்டமெண்டல் இன்ஃபர்மேஷன்ஸை உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை வாங்கணுன்றதெல்லாம் கிடையாது. நீங்களும் வந்து உங்கள் நாலேஜ் பர்பஸுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து ஸ்க்ரீனர்லலாம் போய் பார்க்குறதும் சரி, அதர் வெப்சைட்ஸ்லாம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வாங்குறத பற்றியெல்லாம் திங்க் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து வெல்த் மேனேஜ்மெண்ட் செக்டர், அது வந்து ஃபஸ்ட்டு செக்டர். செகண்ட் செக்டர் சோலார் இபிசி செக்டர். தேர்ட் செக்டர் ஆட்டோ காம்பனன்ட் செக்டர். நான் சொன்ன மாதிரி முதல்ல ஆட்டோ காம்பனன்ட் செக்டர் தான் நிறைய அடி வாங்கணும்னு நம்ம நினச்சது. ஏன்னா டேரிஃப் இஷ்யூஸ் வரும்போது ஆட்டோ காம்பனன்ட்ஸ் தான் நிறைய வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் யூஎஸ்க்கு. வென் கம்பேர்ட் டு வெஹிக்கிள்ஸ், அதாவது காரை விட நம்ம வந்து ஆட்டோ காம்பனன்ட்ஸை தான் ஜாஸ்தி நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்றதால ஆட்டோ காம்பனன்ட்ஸ் யாரெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது மேக்ஸிமம் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணவே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ரிலீஃப் இப்போ கொடுத்துருக்கிறதால 90 days ரிலீஃப் கொடுத்துருக்கிறதால இது கொஞ்சம் மேலே மூவ் ஆகிறதுக்கும் ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். அதனால் ஆட்டோ காம்பனன்ட் செக்டரும் ஆட் பண்ணியிருக்கேன். ரியாலிட்டி செக்டர் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி ரெப்போ ரேட் கட் வந்து 25 பிபிஎஸ் குறைஞ்சிருக்கிறதால ஹோம் லோன்ஸ் வாங்கியிருக்கவங்களுக்கெல்லாம் டெஃபினட்டாக வந்து லோன் பேர்டனில் கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும். அதனால ரியாலிட்டி செக்டர் கண்டிப்பாக வந்து பூம் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். அண்ட் ஃபிஷரி செக்டர் ஆல்ரெடி நல்ல மொமெண்டமில் தான் இருக்குது. ஃபிஷரி செக்டர் இது இப்போ நம்ம வந்து இதுவும் வந்து டேரிஃப் பேஸ் பண்ணி எக்ஸ்போர்ட்ஸ் வந்து குறையலாம் அப்படின்னு நினச்சோம். இப்போ பாஸ் பண்ணியிருக்கிறதால ஃபர்தர் மொமெண்டமுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர் ஃபிஷரி செக்டர். அண்ட் ஃபார்மா செக்டர் எஸ்பெஷலி அதுவும் எல்லாம் தெரிஞ்சது தான். ஃபார்மாவும் வந்து இப்போ கொஞ்சம் மொமெண்டம் இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. டெக்ஸ்டைல் செக்டர் ஆஸ் யூஷுவல். டெக்ஸ்டைல் செக்டர்லாம் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக தான் வந்து இஷ்யூஸ் போயிட்டு இருந்தது. ஈவன் டேரிஃப் இம்பேக்ட் இருந்தப்போ கூட இப்போ பாஸ் பண்ணியிருக்கிறதால டெஃபினட்டாக வந்து அதுலேயும் மொமெண்டம் சான்சஸ் இருக்குது. இந்த ரெப்போ ரேட் கட் இந்த 25 பிபிஎஸ் அந்த இன்ஃபர்மேஷன் பொறுத்தளவு பேங்கிங், ஹவுசிங் லோன் கம்பெனிஸ், ஃபினான்சியல்ஸ் அண்ட் என்பிஎஃப்சி இதில் எல்லாமே வந்து பாசிட்டிவிட்டிக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு வந்து இருக்குது.
ஸோ இதில் வந்து டெஃபினட்டாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம் ரேட் கட்டுக்கு பேஸ் பண்ணி. அதில் வந்து கோட்டாக் மஹிந்திரா பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், எல்ஐசி ஹவுசிங், ரெப்கோ ஹோம், ஹட்கோ, கேன்ஃபின் ஹோம்ஸ், பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ் அண்ட் சுந்தரம் ஃபினான்ஸ் இதில் எல்லாமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இதெல்லாம் நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கவுண்டர்ஸ். இது எல்லாமே வந்து நம்ம வந்து கரெக்ஷன் வரும்போது இந்த ரேட் கட்டுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு செக்டர் வந்து நம்ம பேசுனது வந்து வெல்த் மேனேஜ்மெண்ட் செக்டரில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து நிப்பான் இந்தியா லைஃப் அசெட் மேனேஜ்மெண்ட். ஃபேஸ் வேல்யூ 10 rupees, கரண்ட் ப்ரைஸ் 551, 2025 தட் இஸ் இப்போ கரண்ட் இயர் லோ வந்து 456, ஹை 816, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 551, கேபிட்டல் 633 crore, ரிசர்வ்ஸ் 3434 crore, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 60% to 68%. இதெல்லாம் வந்து பியூட்டிஃபுல் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ். அண்ட் நெட் ப்ராஃபிட் வந்து 1331 crore, கன்சிஸ்டண்ட்டாக ஆன் இயர் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த கம்பெனியை வந்து நம்மளோட ரெடாரில் வச்சுட்டு கரெக்ஷன்ஸ் வரும்போது எப்படி பார்த்து வாங்கணுன்றத உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இதை ஆட் பண்ணலாம். ஸோ வெல்த் மேனேஜ்மெண்ட் ஸ்டாக்ஸ் பொறுத்தளவு நிப்பான் இந்தியா லைஃப் அசெட் மேனேஜ்மெண்ட் அதை வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது சோலார் இபிசி செக்டர். இப்போ சோலாருமே இந்த டேரிஃப் ஆக்டில் வந்து அடிப்படணும்னு தான் நினச்சது. சோலார் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்து நிறுத்தி வைக்கிறதா அவர் சொல்லியிருந்தார் முதல்ல. ஸோ இந்த 90 days பாஸ் வந்து இதையும் கொஞ்சம் ரிலீஃப் பண்ணி கொடுத்துருக்கு. சோலார் இபிசி செக்டர் பொறுத்தளவு கேபிஐ க்ரீன் எனர்ஜி அப்படின்ற ஒரு ஸ்டாக் வந்து நம்ம ரேடாரில் வச்சுருக்கோம். கேபிஐ க்ரீன் எனர்ஜி ஃபேஸ் வேல்யூ 5 rupees, கரண்ட் ப்ரைஸ் 410, 2025 இயர் லோ 313, ஹை 745, கேபிட்டல் 66 crore, ரிசர்வ்ஸ் 1899 crore, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 32% to 34% ஆன் year. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 264 crore, கன்சிஸ்டன்ட்லி இதுவும் வந்து இயர் பேசிஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுவும் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி சோலார் இபிசி செக்டரில் கேபிஐ க்ரீன் எனர்ஜி. அடுத்தது ஆட்டோ காம்பனன்ட் செக்டரில் எண்டுரன்ஸ் டெக்னாலஜிஸை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஃபேஸ் வேல்யூ 10 rupees, கரண்ட் வேல்யூ 1860, 2025 இயர் லோ 1556, ஹை 3061, கேபிட்டல் 141 crore, ரிசர்வ்ஸ் 5168 crore, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 12% to 13%, நெட் ப்ராஃபிட் 801 crore. இதுவுமே கன்சிஸ்டன்ட்லி இயரில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி ஆட்டோ காம்பனன்ட் செக்டர் பொறுத்தளவு எண்டுரன்ஸ் டெக்னாலஜிஸ். அடுத்து ரியாலிட்டி செக்டரில் கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபேஸ் வேல்யூ 10 rupees, கரண்ட் வேல்யூ 1948.40, 2025 இயர் ஹை 2830, லோ 1900. இதோட கேபிட்டல், இதோட ரிசர்வ்ஸ், இதோட நெட் ப்ராஃபிட், இதோட கன்சிஸ்டன்ட் நெட் ப்ராஃபிட்ஸ் ஆன் இயர் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுறதுன்றது நீங்களே ஸ்க்ரீனரில் போயிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணி உங்களோட நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணிங்க. அதனால தான் இந்த டாஸ்க்கை கொடுத்துருக்கேன். ஸோ கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் செலக்ட் பண்ணி ஃபண்டமெண்டல்ஸை நீங்கள் ஸ்க்ரீனரில் போய் செக் பண்ணிவிட்டு நான் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்குற ஸ்டாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் இதுக்கும் வந்து என்ன வந்து நெட் ப்ராஃபிட் என்ன அண்டு கேபிட்டல் என்ன, ரிசர்வ்ஸ் என்ன, கன்சிஸ்டண்ட்டாக நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கா அதெல்லாமே செக் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி பார்த்து உங்களோட நாலேஜை டெவலப் பண்ணிங்க. அண்ட் ஃபிஷரி செக்டர். அடுத்தது ஃபிஷரி செக்டர் பொறுத்தளவு அவன்டி ஃபீட்ஸ் ஃபேஸ் வேல்யூ 1 rupee, கரண்ட் வேல்யூ 800, 2025 இயர் லோ 483, ஹை 965, capital 14 crore, reserves 2502 crores, operating profit margin 8% to 11%, net profit 512 crore. இதுவுமே கன்சிஸ்டன்ட்லி ஆன் இயர் வந்து growthல தான் இருக்குது. அடுத்தது ஃபார்மா செக்டரில் மேன்கைண்ட் ஃபார்மா செலக்ட் பண்ணியிருக்கோம். ஃபேஸ் வேல்யூ 1 rupee, current value 2350, 2025 year low 1901, high 3055, capital 40 crore, reserves 10,747 crore, huge reserves, operating profit margin 21% to 28%, net profit 2018 crore. இதுவுமே consistently increasing net profit on year basis. அடுத்தது டெக்ஸ்டைல்
டெக்ஸ்டைல் செக்டரில் கேபிஆர் மில்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஃபேஸ் வேல்யூ 1 ரூபி, கரண்ட் வேல்யூ 975, 2025 இயர், லோ 700, ஹை 1194, கேபிட்டல் 34 crore, ரிசர்வ்ஸ் 4647 crore, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 20% to 21%, குட், நெட் ப்ராஃபிட் 824 crore, கன்சிஸ்டன்ட்லி இன்க்ரீசிங் ஆன் இயர் பேசிஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ சொல்லியிருக்கிற கேபிஆர் மில்ஸ், மேன்கைண்ட் ஃபார்மா, அவன்டி ஃபீட்ஸ், கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், எண்டூரன்ஸ் டெக்னாலஜிஸ், கேபிஐ கிரீன் எனர்ஜி, நிப்பான் இந்தியா லைஃப் அசெட் மேனேஜ்மெண்ட், இந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இதையும் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்களே பார்த்து நீங்கள் தெரிஞ்சுட்டு அதையும் வந்து உங்கள் நாலேஜ் பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஐ திங்க் இந்த வாரம் தேவையான எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.